சும்மா ஈவினிங் எடுத்த வீடியோ. ஈவினிங் வாக்கிங் போகிறப்ப பார்த்தா எல்லா வீட்லேயும் மறுநாளைக்கு குப்பை லாரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு வாசலில் குப்பை எடுத்து வச்சுருக்காங்க. இது 3 இருக்கும். யூஸபிள் கார்டன் வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு இருக்கும். வீட்லேயும் கிச்சனுக்குள்ளேயே ஒரு 3 செப்பரேஷன் இருக்கும். அதில் பேக்கில் போட்டு இந்த இதில் கொண்டு வச்சுட்டு இப்போ குப்பை லாரி எடுத்துகிட்டு போட்டு இதெல்லாம் தூக்கி பேக் யார்டில் போட்டுருணும். மாற்றி போட்டால் ஃபைன் போட்டுருவாங்க. நான் ஏற்கனவே இந்த குப்பை லாரியை பற்றி ஒரு லாங் வீடியோ ஒன்று சேட்டியில் இருக்கிறப்ப போட்டிருக்கேன், போய் பாருங்கள். எல்லார் வீட்டு வாசல்லையும் நடக்கிறப்ப ஃபுல்லாக குப்பை தான். வித்தியாசமாக இருந்தது. ஒரு மரத்துக்கு பக்கத்தில் மரத்தில் எல்லாம் பூச்செண்டா வச்சுருந்தாங்க. அப்புறம் விசாரிக்கிறப்ப தான் அவங்க வீட்டு பெட்டு இறந்து போச்சு, அதில் புதைச்சிருக்காங்க. அது நினைவு நாள், அதனால் அந்த இடத்துல பூச்செண்டு வச்சுருக்காங்க. நாங்கள் ரொம்பவே கிரேசியாக இருந்தது. அப்படியே வாக்கிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து அன்றைக்கி அடையும் பண்ணேன், தோசை இட்லி எல்லாமே பண்ணேன். ஏன்னா அடை ஒருத்தருக்கு பிடிக்குது, நைட்டு டைஜஸ்ட் ஆகாதுன்னு சொல்லிட்டு இட்லி 5 டேஸ் ஆகிடுது இட்லி மாவு வரைச்சி. ஆனால் கூட அன்றைக்கி இட்லி அவ்வளோ சாஃப்டாக இருந்தது. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. 3 டப்பாவில் பிரித்து வச்சதுனால, தனித்தனியாக இட்லி பண்ணதுனால இட்லி மாவு தோசை மாவுன்னு சொல்லிட்டு அப்படியே மேலே இட்லி அடியில் தோசை அப்படியே பண்ணிட்டேன். 3 டப்பாவில் பிரித்து வச்சுருந்தேன். அன்றைக்கி அடை, இட்லி, தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, நிலக்கடலை சட்னி, அப்புறம் பொடி ஊர்லேருந்து இந்த மிளகு பொடி, எள்ளு மிளகாய் பொடி திரித்து நிறைய கொண்டு வந்துருந்தேன். நல்லெண்ணெய் இந்த ஊரில் இதே நல்லெண்ணெய் தான். இதே நல்லெண்ணெய் என்னமோ நம்ம ஊருக்கும் இந்த ஊருக்கும் ரொம்ப வித்தியாசமாக இருக்கிறப்ப இந்த ஊரில் ரொம்ப நல்லாயிருக்கு, ஸ்மெல்லியாக இருக்கிறப்ப இருக்குது. என்னமோ நம்ம ஊரில் அவ்வளோ ஸ்மெல் இருக்கிறப்ப எனக்கு தெரியல, என்னன்னு தெரியல. ஆனால் அன்றைக்கி டிஃபன் எல்லாருமே ரொம்ப நல்லா சாப்பிட்டாச்சு. ஏன்னா காலையில் பிரஞ்சு சாப்பிட்டது 11:30க்கு சாப்பிட்டது. அதனால் ஈவினிங் எல்லாத்துக்குமே நல்ல பசி. அதனால் எல்லாமே டிஃபன் 3மே பண்ணிட்டேன். இன்றைக்கி வீடியோவில் ஒரு முக்கியமான அதுக்கு தான் அந்த வீடியோவே எடுத்தேன், அந்த விலாகே எடுத்தேன். அதாவது நான் காஸ்கோவில் போய் இந்த தர்பூசணி பழம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இங்கே செம்ம வெயில், 25 டிகிரி வெயில்னு சொன்னால் கூட இங்கே அப்படியே சூரியன் சுட்டு எரிக்குது. நிஜமாகவே எனக்கு அவ்வளோ வெயிலாக ஃபீல் பண்ணேன். மதுரையில் 40 டிகிரிக்கு அவ்வளோ வெயில் தெரியாது போல் இருந்தது. தர்பூசணி பழத்தை நம்ம எப்பயுமே நீளமாக நறுக்கி அதை மேலே சிந்தி, கீழே சிந்தி, இடத்துல சிந்தி எல்லாம் பண்ணி ட்ரெஸ்ஸில் சிந்தி ஒழுங்காகவே சாப்பிட தெரியாது எனக்கெல்லாம் தர்பூசணி. பட் இந்த யூடியூப்பில் ஏதோ ஒரு மெத்தட் ஐஸ்கிரீம் கணக்கில் பண்ணலாம் அப்படின்னு ஒரு மெத்தட் போட்டுருக்கனால ஹஸ்பண்ட் தான் பார்த்து வச்சுருந்தார் போலுக்கு. அவர் தான் தர்பூசணி நறுக்கிறதுனால அதை பார்த்துருப்பார் போலுக்கு. நான் இந்த யூடியூப்லாம் நான் பார்க்கவே இல்லை, எந்த லிங்க்குன்னு தெரியல. ஆனால் ரொம்ப நீட்டாக கட் பண்ணியிருந்தாப்புல, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. அதே சமயத்தில் வேஸ்ட் ஆகாமல் இருந்தது. அப்படியே 3 பவுலில் வச்சு அப்படியே ஃப்ரிட்ஜில் தூக்கி கொஞ்சம் நேரம் வச்சுட்டேன். 2 பவுலில், ஒரு பவுல் மட்டும் எடுத்து சாப்பிட்டுட்டு 2 பவுலில் ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சேன். வெயிலில் போயிட்டு வந்தால் சாப்பிட்லாம், நைட்டுமே சாப்பிட்டுட்டு சாப்பிட்லாம் சொல்லிட்டு சாப்பிட்டு பார்த்தா செம்மையாக இருந்தது. அன்றைக்கி அந்த தர்பூசணி இப்படி சாப்பிட்டீங்கன்னா நமக்கு கையில் பிடிச்சிட்டு அது அடியில் இது இருக்குது, தோல் இருக்குது, மேலே சதப்பத்து இருக்குது. அப்படியே கடிச்சிட்டு ஒரு பிளேட்டில் போட்டு நம்ம குப்பை தொட்டியில் ஈஸியாக போட்டுக்கலாம். பேரனும் ரொம்ப ருசித்து சாப்பிட்டான். இப்படி இன்றைக்கி இந்த நாள் சூப்பராக போச்சு.